ஆண்டாள் திருப்பாவை மார்கழி நோன்பு. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண்வளரும் மாமான் மகளே, மணிக்கதவம் தாழ்த்திறவாய். மாமீர் அவளை எழுப்பீரோ? உன் மகள்தான் ஊமையோ? அன்றி செவிடோ? அனந்தலோ? ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ? மாயின் மாதவன் வைகுந்தன் என்று என்று நாமம் பலவும் நவின்று ஏலோர் எம்பாவாய். மாளிகைகளின் முற்றத்தில் ஒளிவிடும் தூய நவரத்தினங்கள் பதிக்கப்பட்டு சுற்றிலும் மங்களகரமான விளக்குகள் எரிகின்றன. அகில் சந்தனம் சாம்பிராணியின் புகை மணக்க பஞ்சுமெத்தையில் உறங்கிடும் மாமனின் மகளே, மணிகளை பதித்த கதவை திறப்பாயாக. மாமியே, உன் மகளை எழுப்ப மாட்டீரா? அவள் என்ன ஊமையா, செவிடா? தூக்கத்தை விரும்பி படுக்கையே சொர்க்கமாக நினைக்கின்றாளோ? மந்திரத்தால் கட்டுண்டு படுக்கையில் கிடக்கின்றாளோ? ஒன்றும் புரியவில்லை. மாய லீலைகள் செய்வதில் மன்னன், மாதவன், வைகுந்தவாசன் என்று எம்பெருமானின் திருநாமங்களை சொல்லி வாழ்த்துக்கள் பாடுகின்றோம். அனைத்தும் கேட்ட பின்பும் எழுந்திராது உறங்குகின்றாயே. மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம். உன் அடியார் தாள் பணிவோம், அங்கவர்க்கே பாங்கோவோம். அன்னவரே என் கணவராவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியேல், என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். ஆதி காலத்திற்கும் முந்திய பழமையான பொருள்களுக்கெல்லாம் மிகவும் பழமையானவன். தொடரும் நவீன யுகத்தின் புதுமைக்கும் புதுமையானவன். எங்களின் உயிர் மூச்சான உன்னை தெய்வமாக பெற்றது எங்கள் பாக்கியம். சிவனை சிந்தித்து வழிபடும் அடியவர்களின் திருமலர் பாதங்களை பணிந்து வணங்குவோம். உன்னை வணங்கும் அடியவரை கணவராக தேர்ந்தெடுப்போம். அடியவர்களிடம் கட்டளைகளை ஏற்று சிரம் தாழ்த்தி கீழ்ப்படிந்து நடப்போம். எங்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அருள் புரிந்தால் எங்களின் மனத்துயரம் நீங்கி எவ்வித குறைகளுமின்றி வாழ்வோம்.